வணக்கம். ஒரு ஆன்லைன் ஸ்டோர்னா நீங்க என்ன நினைப்பீங்க? வெறும் பொருட்கள் வாங்குற இடம் அவ்வளவுதானே. ஆனா அதுக்கும் மேல அது ஒரு பிராண்டோட மொத்த கதையும் சொல்ற ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. இன்னைக்கு நாம டிஜிட்டல் துப்பறிவாளர்களா மாறி ட்ரூஃபீல்ங்கிற பிராண்டோட ஆன்லைன் கடைக்குள்ள பூந்து அவங்களோட உண்மையான கதை என்னன்னு தோண்டி துருவ போறோம். சோ, ஒரு ஆன்லைன் ஷாப்பை வச்சு ஒரு பிராண்டோட முழு ஜாதகத்தையுமே சொல்ல முடியுமா? இதுதான் இன்னைக்கு நாம பதில் தேட போற கேள்வி. வாங்க இந்த டிஜிட்டல் கடைக்குள்ள ஒரு விசிட் அடிச்சு அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு ஒண்ணா அலசுவோம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது ட்ரூஃபீல் மார்க்கெட்டிங்க பத்தின ஒரு சின்ன அறிமுகம். எந்த ஒரு விஷயத்த ஆராயறதுக்கு முன்னாடியும் அவங்கள பத்தி என்ன சொல்லிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க முதல்ல அவங்க வாயாலேயே கேட்போம். அவங்களோட வெப்சைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரூஃபீல் மார்க்கெட்டிங் ஒரு நம்பிக்கையான பிராண்ட். நாங்க உயர்தரமான காஸ்மெட்டிக்ஸ், பர்சனல் கேர் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், அப்புறம் டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறதுல ரொம்ப அர்ப்பணிப்போட இருக்கோம். இங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? வெறும் காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் இல்ல, டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ், அதாவது உணவுப் பொருட்கள் வரைக்கும் அவங்க கவனம் போகுது. இது அவங்களோட பிசினஸ் எவ்வளவு பறந்து விரிஞ்சிருக்குன்னு காட்டுது. சரி, சில பேசிக் டீடைல்ஸ் பார்த்துடலாம். இந்த கம்பெனி 2017 திரு சரவணன்கிறவரால ஆரம்பிக்கப்பட்டது. முக்கியமா இது நம்ம தமிழ்நாட்டை மையமா வச்சு இயங்கின ஒரு பிராண்ட். காஸ்மெட்டிக்ஸ், பர்சனல் கேர், டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ்னு பல ஏரியாவில் இவங்க இருக்கிறாங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு. வாங்க இந்த ஆன்லைன் கடையோட ஒவ்வொரு செக்ஷனா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். அவங்க என்னெல்லாம் விற்கிறாங்கன்னு நேரடியாவே பார்த்துடலாம். நம்ம டூரோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஸ்கின் கேர் செக்ஷன், அதாவது சரும பராமரிப்பு பிரிவு. எந்த ஒரு பியூட்டி பிராண்டுக்கும் இதுதானே ஃபவுண்டேஷன், கரெக்டா? சரி, இங்க என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ், ஃபுட் கிரீம் மாதிரி பொதுவான பொருட்கள் இருக்கு. ஆனா நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபேர்னஸ் கிரீம், பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட் மாதிரி குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள். இது எதை காட்டுது? நம்ம இந்தியா மார்க்கெட்ல மக்களுக்கு இருக்கிற குறிப்பிட்ட அழகு சார்ந்த கவலைகளை இவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ப்ராடக்ட்ஸை கொண்டு வராங்க. சரி, ஸ்கின் கேர்ல இருந்து அடுத்ததா ஹேர் கேர் செக்ஷனுக்கு போலாம். முடி பராமரிப்புல இவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். ஸ்கின் கேர்ல பார்த்த அதே மாதிரி இங்கேயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. பொடுகு, முடி உதிர்றது, இந்த மாதிரி ரொம்ப காமனான பிரச்சனைகளுக்கு நேரடி தீர்வு கொடுக்கறாங்க. உதாரணத்துக்கு அவங்களோட ஆன்டி டேண்ட்ரஃப் லெமன் ஷாம்பூ. சோ இவங்களோட ஃபார்முலாவே சிம்பிள். என்ன பிரச்சனையோ அதுக்கு இதான் தீர்வு. இப்போ நாம மூணாவது பகுதிக்கு வந்தாச்சு, பெஸ்ட் செல்லர்ஸ். எந்த ஒரு கடைக்கு போனாலும் முன்னாடி டிஸ்பிளேல வச்சிருக்கிறதா அவங்களோட முக்கியமான ப்ராடக்ட் இல்லையா? அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியவே சொல்லும். வாங்க ட்ரூஃபீல் எது முன்னாடி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்களோட ஆன்லைன் ஸ்டோரோட ஹோம் பேஜை பார்த்தாலே ஒரு விஷயம் பளிச்சுன்னு தெரியுது. ஃபேஷியல் கிட்ஸ். ஆமா, இதுதான் அங்க டாமினேட் பண்ணுது. இதுதான் இவங்களோட ஹீரோ ப்ராடக்ட் கேட்டகரின்னு சந்தேகமே இல்லாம சொல்லலாம். இந்த பிரைஸ் லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்க. பேர்ல், கோல்ட், டைமண்ட் ஃபேஷியல் கிட்ஸ் எல்லாமே 1200 ரூபாய். பப்பாயா கிட் 1090 ரூபாய். இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் கிடையாது. இது ஒரு பிரீமியம் செக்மெண்ட். அதோட ஒயிட்னிங் தெரப்பி மாதிரியான வார்த்தைகள் என்ன சொல்லுது? சும்மா அழகுபடுத்துறது மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட்டை எதிர்பார்க்கிற கஸ்டமர்ஸ் தான் இவங்க டார்கெட் பண்றாங்க. ஆனா வெயிட் பண்ணுங்க, அவங்களோட டாப் எண்ட் ப்ராடக்ட் இது இல்ல. அது பிசினஸ் கிட் 2 பார்லர் தயாரிப்புகள். இதோட விலை என்ன தெரியுமா? அட்டேங்கப்பா, 2500 ரூபாய். இந்த பிசினஸ் கிட்ங்கிற பேரே ஒரு பெரிய கதையை சொல்லுது. அவங்க நம்மள மாதிரி தனிப்பட்ட கஸ்டமர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணல, பியூட்டி பார்லர் நடத்துறவங்க மாதிரி தொழில்முறை வாடிக்கையாளர்களையும் குறி வைக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் பிசினஸ் டு பிசினஸ், அதாவது B2B மாடல். அடுத்து நாம பார்க்க போறது அழகுக்கு அந்த பக்கம். ட்ரூஃபீல் வெறும் காஸ்மெட்டிக்ஸ் பிராண்ட் மட்டும் இல்ல, அவங்க ப்ராடக்ட் லிஸ்ட்ல இன்னொரு முக்கியமான பக்கமும் இருக்கு. வாங்க அதையும் பார்த்துடலாம். இங்க பாருங்க, அவங்களோட 2 வித்தியாசமான ஹெல்த் ப்ராடக்ட் லைன். ஒரு பக்கம் ஃபெரோலீவன் மாதிரி பாரம்பரியமான ஹெர்பல் டானிக்கல் இருக்கு. இன்னொரு பக்கம் சி பக்தான் மாதிரி இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற மாடர்ன் ஹெல்த் ஜூஸுகள் இருக்கு. இது ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு மூவ். ஒரே நேரத்துல பாரம்பரியத்தை விரும்புறவங்களையும் புதுசா விரும்புறவங்களையும் கவர முயற்சி பண்றாங்க. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் சேகரிச்ச எல்லா தகவல்களையும் ஒன்னு சேர்க்க வேண்டிய நேரம். இந்த பிராண்ட் உண்மையில யாருக்கு விற்க முயற்சி பண்ணுது? அவங்களோட பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி என்ன? வாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த சார்ட்டை பாருங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்பட்டமா தெரியுது. ஒரு பக்கம் வெறும் 70 ரூபாய்க்கு ஒரு சாஃப்ரான் ஃபேஸ் வாஷ், இன்னொரு பக்கம் 1200 ரூபாய்க்கு ஒரு டைமண்ட் ஃபேஷியல் கிட்டு. இந்த விலை வித்தியாசம் என்ன சொல்லுது? அவங்க எல்லா வகையான மக்களையும் உள்ள எடுக்க பாக்குறாங்க. சோ அவங்களோட கேம் பிளான் ரொம்ப கிளியர். முதல்ல விலை குறைஞ்ச பேசிக் ப்ராடக்ட்ஸை காட்டி கஸ்டமர்ஸை உள்ள கொண்டு வர்றது, அப்புறம் கொஞ்சம் விலை அதிகமான ஸ்பெஷலைஸ் ட்ரீட்மெண்ட்ஸை வாங்க வைக்கிறது, கடைசியா அவங்களோட பிரீமியம் கிட்ஸை வாங்க வச்சு அவங்கள ஒரு நிரந்தர வாடிக்கையாளரா மாத்துறது. இது மூலியமா பலதரப்பட்ட வருமானம் உள்ளவங்களை இவங்களால டார்கெட் பண்ண முடியுது.
அப்போ ஆயுர்வேதிக் கிரீம்ல இருந்து பிசினஸ் கிட் வரைக்கும் இந்த டிஜிட்டல் கடை நமக்கு என்ன கதையை சொல்லுது? ஒரு ஆன்லைன் ஸ்டோருங்கிறது சும்மா பொருட்களை அடுக்கி வச்சிருக்கிற இடம் மட்டும் இல்ல. அது ஒரு பிராண்டோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட லட்சியம், அவங்க யாரை டார்கெட் பண்றாங்கன்னு எல்லாத்தையும் சொல்ற ஒரு திறந்த புத்தகம். இதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆன்லைன் ஸ்டோரை பார்க்கும்போது அங்க இருக்கிற பொருட்களை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னால இருக்கிற கதையும் படிக்க முயற்சி பண்ணுவீங்களா?